இனி அடுத்ததாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காவிரியில் உரிய நீரை திறக்காத கர்நாடகாவிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தை நாடும் தமிழ்நாடு அரசு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முடிவு. திருவாரூர், மன்னார்குடி உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் ரயில்களை மறித்து விவசாயிகள் போராட்டம். காவிரியில் உரிய நீர் திறக்காத கர்நாடகாவை கண்டித்து போராட்டம். கர்நாடக அரசே, மோடி அரசே, ஒன்றிய அரசே, மோடி அரசே. கனமழையை தொடர்ந்து கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் 25,000 கனஅடி நீர் திறப்பு. காவிரி விவகாரத்தில் தமிழ்நாட்டிற்கு முடிந்த அளவு ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் உறுதி. மணல் குவாரி முறைகேடு அமலாக்கத்துறையின் அதிகார வரம்பிற்குள் வராது. தொழிலதிபர்கள் 2 மீதான வழக்கை ரத்து செய்த உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கேரளாவில் கைது. நில மோசடி வழக்கில் சிபிசிஐடி காவலர்கள் நடவடிக்கை. பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஆளுநர் ஆர் என் ரவி சந்திப்பு. தமிழக அரசியல் சூழல் குறித்து ஆலோசித்ததாக தகவல். $4 கோடி பணம் பறிமுதல் வழக்கில் நயினார் நாகேந்திரனிடம் சிபிசிஐடி விசாரணை. சென்னையில் உள்ள அலுவலகத்தில் அவருடைய மகனும் விசாரணைக்காக நேரில் ஆஜர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 20,000 கனஅடியாக அதிகரிப்பு. அருவியில் குளிக்கவும் ஆற்றில் பரிசல் இயக்கவும் தடை விதிப்பு. நீலகிரி மாவட்டத்தில் இன்று அதி கனமழை பெய்யும் என்று கணிப்பு. கோவையில் மிக கனமழையும், திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை கோயம்பேட்டில் ஒரே நாளில் $30 உயர்ந்த தக்காளியின் விலை. கிலோ $80 விற்பனையாவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் கொட்டி தீர்த்த 37 சென்டிமீட்டர் மழை. தலைக்குந்தா உள்ளிட்ட பகுதிகளில் சாய்ந்த மரங்கள். குற்றாலத்தில் மெயினருவி, பழைய குற்றாலம் ஐந்தருவியில் வெள்ளப்பெருக்கால் குளிப்பதற்கு தடை. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பிலும் வெள்ளப்பெருக்கு. விக்கிரவாண்டி தொகுதி எம்எல்ஏவாக அன்னியூர் சிவா பதவியேற்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் சபாநாயகர் அப்பாவு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். திமுக ஆட்சியில் 3ஆம் முறையாக மின்கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். உயர்த்தப்பட்ட கட்டணத்தை திரும்ப பெறவும் வலியுறுத்தல். மதுரை மாவட்டம் செல்லூர் அருகே நாம் தமிழர் கட்சி பிரமுகர் ஓட வெட்டி படுகொலை. அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வீட்டின் அருகில் கொலை நடந்ததால் பரபரப்பு. ஜம்மு காஷ்மீரின் டோடாவில் பயங்கரவாதிகளுடன் துப்பாக்கிச் சண்டை. ராணுவ வீரர்கள் 4 பேர் உயிரிழப்பு. நில மோசடி வழக்கில் தலைமறைவாக இருந்த முன்னாள் அதிமுக அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கேரளாவில் கைது செய்யப்பட்டார். கரூர் மாவட்டம் குப்பிச்சிப்பாளையத்தை சேர்ந்த பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான $100 கோடி நிலத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் போலியாக பத்திரப்பதிவு செய்து கொலை மிரட்டல் விடுத்ததாக புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக கரூர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். பிறகு சிபிசிஐடி விசாரணைக்கு வழக்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமறைவான நிலையில் அவர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட முன்ஜாமீன் மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவருடைய சகோதரருக்கு தொடர்புடைய வீடு, அலுவலகங்களில் சிபிசிஐடி போலீசார் சோதனை மேற்கொண்டனர். மேலும் அதிமுக தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் பசுபதி செந்தில் உட்பட 3 பேரிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் கேரளாவில் பதுங்கியிருந்த எம்.ஆர். விஜயபாஸ்கரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர்.
தமிழகத்தில் இன்று நீலகிரி மாவட்டத்திற்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கும் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டக்கூடிய அறிவிப்பில் தமிழகத்தில் இன்று நீலகிரி மாவட்டத்தில் அதிக கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கையும், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய 2 மாவட்டங்களில் 17ஆம் தேதி கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும், இதேபோல இன்று தேனி, திண்டுக்கல், திருப்பூர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. வரக்கூடிய 18ஆம் தேதியும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய 2 மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததால் பல்வேறு இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன. நீலகிரி மாவட்டம் உதகை சுற்றுவட்டார பகுதியில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் முகாம் அலுவலக சாலை, கோக்கால், தலைக்குந்தா உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக மரங்கள் முறிந்து சாலையில் விழுந்தன. இதேபோன்று பிங்கர் போஸ்ட் என்ற பகுதியில் 2 மரங்கள் முறிந்து விழுந்ததில் 3 மின்கம்பங்கள் சேதமடைந்தன. மேலும் சாலையோரம் இருந்த வாகனங்கள் மீது மரங்கள் முறிந்து விழுந்தன. இதனால் பல இடங்களில் போக்குவரத்து மற்றும் மின்சார சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டது. நமக்கும் பாதுகாப்பாக இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் கடந்த 24 மணி நேரத்தில் 37.2 சென்டிமீட்டர் அளவிற்கு கனமழை கொட்டியது. இதேபோன்று அப்பர் பவானியில் 24.8 சென்டிமீட்டர் அளவிற்கு கனமழை பதிவாகியுள்ளது. எமரால்டு பகுதியில் 13.5 சென்டிமீட்டரும், சேரங்கோட்டில் 11.3 சென்டிமீட்டரும், கூடலூரில் 10.8 சென்டிமீட்டர் மழையும் பெய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழையால் குற்றால அருவியில் 2வது நாளாக கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக குற்றாலம் மெயின் அருவி, பழைய குற்றாலம், ஐந்தருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு குற்றால அருவியில் குளிக்க தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் நீர்வரத்து வினாடிக்கு 20,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழையால் ஒகேனக்கல் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி மறு உத்தரவு வரும் வரை ஒகேனக்கல் அருவியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழையால் கர்நாடக அணைகளான கபினி, கிருஷ்ணராஜ் சாகர் அணைகளில் இருந்து வினாடிக்கு 25,500 கனஅடி நீர் திறக்கப்படுகிறது. குறிப்பாக கபினி அணையிலிருந்து மட்டும் வினாடிக்கு 25,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழையால் மாயாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பந்தலூர், கூடலூரில் கனமழை பெய்து வருவதால் மாயாற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 20,481 கனஅடியாக அதிகரித்துள்ளது. வரத்து அதிகரிப்பால் அணையின் நீர்மட்டம் 70.78 அடியாக உயர்ந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கோதையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் திற்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றார் அணைகள் முழு கொள்ளளவை எட்டின. இதில் முதற்கட்டமாக பேச்சிப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 500 கனஅடி நீர் வெளியேற்றப்படுவதால் கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக திற்பரப்பு அருவியிலும் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது.
இதேபோன்று கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆழியாறில் உள்ள குரங்கருவி எனப்படக்கூடிய கவி அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வால்பாறையில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் குரங்கருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி 3வது நாளாக அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது.